शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रीगुरुभ्यो नमः। ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஸ்தோத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில குந்தி ஸ்துதி அப்படின்னு சொல்லக்கூடிய குந்தியினால் கிருஷ்ணனை பார்த்து சொல்லப்பட்டதாகிய ஒரு ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்த அத்தியாயம் இது. பாகவதத்துல 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பீஷ்மர் செய்யக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். இந்த 2 ஸ்தோத்திரங்களே ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள். ஏன்னா கிருஷ்ணனை எழுத்தாப்புல வச்சுண்டு பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம். பொதுவா பாகவதத்துக்கு ஒரு பெருமை உண்டு. எப்படி ராமாயணம் ராமரே கேட்டார்னு சொன்னாலோ அதே மாதிரி பாகவதத்தை பகவானே கேட்டார். ஆனா நேரடியா பாகவதத்தை கேட்காட்டி கூட பாகவதத்தினுடையவே சுருக்கமாக்கக்கூடிய நாராயணீயம் அப்படிங்கிற கிரந்தத்தை குருவாயூரப்பனாக்கக்கூடிய கிருஷ்ணன் கேட்டார் அப்படின்னு இதுக்கு ஒரு பெருமை சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய பாகவத புராணத்துல பகவான் கிருஷ்ணனையே எழுத்தாப்புல வச்சுண்டு குந்தி தேவி பண்ணதாகிய ஸ்தோத்திரத்தை நேற்றைய தினம் இதுக்கு முன்பாக பார்த்தோம். அதற்கு அடுத்த அத்தியாயத்துல யுத்த காலத்துல படுத்திருக்கார். சுச்சந்த மிருத்யுவாக்கக்கூடிய நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய சகல சாஸ்திரங்களையும் அறிந்த சகல விதமான பக்தர்களையும் சிறந்தவராக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார். அவருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா பெருமை மட்டுமே சொல்லிட்டு போகலாம். அவருடைய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த பித்ருபக்தி, தேசபக்தி, அதே மாதிரியாக நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்ததாக சாஸ்திரங்கள் அவர் புகழாத ஒரு விஷயமே கிடையாது, சொல்லாத விஷயம் கிடையாது, தெரியாத விஷயம் கிடையாது அவருக்கு. இதெல்லாம் இருந்தால் பக்தியாக இருக்கிறது, பகவான் கிட்ட பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்படி இல்லாமல் பக்தாக்ரணீஹி அப்படின்னு இங்கேயே சொல்ற பீஷ்மரை. அப்பேற்பட்ட பக்திமானாக இருக்க பிரசித்தமாக பீஷ்மருடைய ஒரு ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது லோக பிரசித்தம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது பீஷ்மர் சொன்னதாகிய ஒரு ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் மகாபாரதத்துல ரொம்ப பிரசித்தமான 2 விஷயங்கள். ஒன்னு கீதை, இன்னொன்னு சஹஸ்ரநாமம். அதற்கு பிறகு நிறைய இருக்கு. இருந்தாலும் லோக பிரசித்தம் பகவத்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பீஷ்மர் பண்ணதாகிய விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு தெரிஞ்சவர்களுக்கு அது புரியும் அங்க எப்படி அந்த ஸ்தோத்திரமானது அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. பீஷ்மரை பார்த்து கேட்கிறார் தர்மபுத்திரர், கோதர்ம ஸ்தபதர்மானாம் பவத. உங்களுக்கு ரொம்ப நீங்க நிறைய தர்ம உபதேசம் பண்ணேன். எத்தனை தர்மம், ராஜ தர்மான், மோட்ச தர்மான் அப்படின்னு பலவிதமான தர்மங்களை சொல்றார். ஸ்ரீ தர்மங்கள் எல்லாம் சகல வர்ணத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கும் சகல ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கும் என்னென்ன தர்மங்கள் உண்டோ எல்லாமே சூக்ஷமான தர்மங்கள், ஸ்தூலமான தர்மங்கள், மோட்ச தர்மம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொன்னவராகிய அந்த பிதாமகர்னு சொல்லக்கூடிய வயசினாலேயும் ஞானத்தினாலேயும் தபசினாலேயும் பெரியவராக்கக்கூடிய பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டிரர் கேட்கிறார், கோதர்ம சர்வதர்மானாம் பவதா. எல்லா தர்மங்களையும் சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகிய, எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்ததாகிய பரமோ மதஹா, உங்களுக்கு பிடிச்சதாகிய அந்த தர்மம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தர்மத்தை சொல்வதற்காகத்தான் இந்த சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது வந்தது. அந்த தர்மத்துல
அவர் சொல்லக்கூடியது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா துவன் நாமசஹஸ்ரேன அப்படின்னு நாமசஹஸ்ரம் ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்றதுனாலேயே ஒருவன் சகல விதமான க்ஷேமத்தையும் அடைவான். இதுக்கு பலஸ்ருதி நம்ம படிச்சிருக்கோம். இந்த சஹஸ்ரநாம பலஸ்ருதி பார்த்தா சஹஸ்ரநாமத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். கீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம் ஏதம் சுனியா நித்யம் எஸ்டாபி பரிகீர்த்தயேத் அப்படின்னு இதை சொல்லணும் கூட கிடையாது, கேட்டாலே சுனியாத்து கேட்டாலே போறோம் சொன்னாலே போறோம் அப்படின்னு அப்படி பகவன் நாமத்தை சொன்னால் சகல விதமான ஸ்ரேயஸும் அதிலையும் கலியுகத்துல பகவன் நாம சங்கீர்த்தனமே பிரதானமாக சொல்லப்படுறது. அதனாலதான் இதே பாகவத புராணத்துல கலேஹே தோஷநிதே ராஜன் அஸ்திஹேகோ மகான் குணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் பிரஜே என்று கலியுகத்துல எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் தோஷநிதேகே கலேஹேன்னு சொல்றார். எல்லா விதமான தோஷங்களுக்கும் இருப்பிடம் கலியுகம் இருந்தாலும் அஸ்திஹேகோ மகான் குணா, இந்த கலியில ஒரு பெரிய குணமானது காணப்படுறது. என்ன குணம்? அது பெருசு ஏன் சொல்லுவாங்கன்னா சிரமமே இல்லாமல் வெறும் நாம சங்கீர்த்தனத்தினால பகவன் நாமத்தை சொல்வதனாலேயே ஒருத்தன் கரையேறிடுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய லாபமானது இந்த கலியுகத்துக்கு உண்டு. அதனால கலவு கலு பவிஷ்யந்தி என்றெல்லாம் கலிம் சபாதயந்தியாரியாக என்றெல்லாம் சொல்லப்படுறது. கலியை கொண்டாடுறா அப்படின்னா இந்த கலியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஏன் கலியை கொண்டாடுறான்னா பகவன் நாமத்தினால கரையேறிடுவான் மனிதன். அப்போ அந்த பகவன் நாமம் எப்பேற்பட்டது அப்படின்னு அவர் சொன்னதாகிய ஸ்தோத்திரம்தான் இன்றளவும். சஹஸ்ரநாமம் சொன்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஆயிரக்கணக்கான சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. சிவநாம சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இப்படி எத்தனையோ சஹஸ்ரநாமங்கள் இருந்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாமலேயே சஹஸ்ரநாம பாராயணம் அப்படின்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிற இந்த பீஷ்ம பிதாமக சொன்னதாகிய ஒரு ஸ்தோத்திரம். அதே போன்று ஸ்ரீமத் பாகவதத்துல அதே விஷயம்தான். சகல விதமான ஸ்தோத்திரங்களையும் செய்து எல்லா தர்மங்களையும் உபதேசம் பண்ண பிறகு உத்தராயண காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். வாஞ்சிதஸ்து உத்தராயணஹா, சுச்சந்த மிருத்யுவா இருந்தாலும் கூட அந்த தனக்கு காலத்தினால இந்த ஒரு சிரமமும் கிடையாது, இருந்தாலும் லோகத்துக்கு தன்னுடைய ஒரு பிரிவினாலும் கூட லோகத்துக்கு தர்மத்தை காண்பிக்கிறோம். அதனால தட்சிணாயன காலத்தை விட உத்தராயண காலம் சிறந்த காலம். அதனால உத்தராயண காலத்துல தான் நம்ம உயிர் போகும், நம்ம திருமணம் பண்ண முடியாது. இப்ப சில பேர்லாம் இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கிறோம்னு சிசரியன் பண்ணிக்கிறா இல்லையா, அந்த மாதிரியாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஆத்மஹத்தியம் பேரு. இந்த காலத்துக்குள்ள நம்ம உயிரை போக்கிக்கணும் அப்படின்னு போக்கிட்டோம் அப்படின்னா அது மகா பாபம். ஆனால் அப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அது உயர்ந்தது. சாஸ்திரங்கள் உத்தராயண புண்ணிய காலத்துல திருமார்க்கம் அப்படிங்கிறது சுலபமாக அவ போகவா அப்படின்னு. அதே சமயத்துல சொந்த மிருத்யுவா இருப்பதனால தான் நினைச்சும் பொழுது உயிரை தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சக்தியை அவருடைய அப்பா சந்தனு மகாராஜா அவருக்கு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த பீஷ்ம பிதாமகர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து இருந்தார். உத்தராயண புண்ணிய காலம் தை மாசத்திலேருந்து ஆரம்பி மகர சங்கராந்திலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் அந்த காலம் வந்தாச்சு. அதனால தன் தேக வியோகம் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது சாட்சாத் பகவான் எதிர்த்தாப்பிலேயே இந்த ஒரு காரியம் தேகத்திலேருந்து பிரியக்கூடிய ஒரு சரீர தியாகங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்ட பீஷ்மர் கடைசியாக ஸ்தோத்திரம் பண்ணுவதாக பாகவத புராணத்துல அமையாது. இந்த ஸ்தோத்திரமானது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு 12 ஸ்லோகங்கள் உடையதாகத்தான் இருக்கு. இது 10 ஸ்லோகமும் 12 ஸ்லோகங்கள் அவ்வளவுதான். இத்தகைய ஒரு ஸ்தோத்திரம். இதுல பகவானுடைய மகாத்மியம் அப்படிங்கிறத விட பகவானுடைய லீலைகளையும் குணங்களையும் ரூபத்தையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். எதிர்த்தால கிருஷ்ணனை பார்த்துட்டே சொல்றதுனால கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய ரூபம்
கிருஷ்ணனுடைய அந்த லீலைகள் இதெல்லாம் ஸ்மரிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில பிரார்த்தனையாக பகவான் அடைஞ்சார் அப்படின்னு முடியாது. இதுல முதல் ஸ்லோகம் விஷ்ணுவாச இமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி சுசுகமுபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः. இமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா வித்ருஷ்ணா இதி மதிஹி உபகல்பிதா ஏற்பட்டதனால சொல்றார், எந்த ஒரு கிருஷ்ணயம் இல்லாத, கிருஷ்ணா அப்படின்னா ஏக்கம் அல்லது ஆசை அல்லது தாகம், எதிலையும் கிருஷ்ணையே இல்லை, ஆசையோ இல்லை ஒரு ஏக்கமோ, அப்படி எந்த ஒரு ஆசையும் அற்றதாகிய வித்ருஷ்ணா இதி மதிஹி இத்தகைய ஒரு புத்தியானது பலவிதமான தர்மங்களால அந்த விஷயமானது ஏற்படுறது. வேறுபட்டவர் இடபரதன் ஒரு யோகீஸ்வரர், எல்லாத்தையும் துறந்தார். ஆனா கடைசியில அந்த காட்டுல தற்செயலாக ஒரு சம்பந்தத்தை கொண்டதாகிய மான் கிட்ட கடைசி கணத்துல மனசை வச்சார், அதையே நினைச்சிட்டு உயிரை விட்டார். அப்படி ஆயிடும். எல்லாத்தையும் துறந்தாரு, ராஜ்யத்தை துறந்தார், குடும்பத்தை துறந்தார். ஆனால் அல்பமான ஒரு மான் கிட்ட எண்ணத்தை வைக்கும்படியாக ஆயிடுத்து, அந்த மாதிரியாக ஆயிடும். அதனால இங்க சொல்றார் வித்ருஷ்ணா, எதுலையும் எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் இருந்தாலும் எனக்கு அதுல உள்ள ஆசை இல்லை. சாம்ராஜ்யம் மாத்திரம் இல்லை, எப்பேற்பட்ட வம்சம், எப்பேற்பட்ட ஜனங்கள், பந்துக்கள், எதுலையும் ஆசை இல்லை. அப்பேற்பட்ட இந்த புத்தியானது உபகல்பிதா செலுத்தப்படுறது யார்கிட்ட? கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், பகவதி சாத்வத புங்கவே விபூமி. பகவதி பகவான் கிட்ட நான் செலுத்துறேன். சாத்வத புங்கவா, சத்வகுண சாத்வத தெய்வங்கள்ல சிறந்தவனாகிய விபூமி, எவரை காட்டிலும் பெரியதொன்று கிடையாதோ அல்லது மகிமையுடைய ஒரு வஸ்து கிடையாதோ, எல்லாத்தை காட்டிலும் எது உயர்ந்ததோ அப்பேற்பட்ட விபூமி. ஏன் அது விபூமா? சுசுகமுபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி. சுசுகம் உபகதே, அவருக்கு இன்னொரு விஷயத்தினால சுகமானது சந்தோஷமானது தேவையில்லை. அந்த பிரம்மம் ஆத்மாராமகான்னு சொல்லக்கூடிய தன்னிடத்திலேயே ரமிக்கக்கூடியது. வெளி வஸ்துலால அதுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அதனால சுசுகம் உபகதே, தன்னிடத்திலேயே சுகத்தை அடைந்ததாகிய அந்த பிரம்மத்தினிடத்துல பகவானிடத்துல நான் எனது மனதை செலுத்துகிறேன். அந்த பிரம்மம் என்ன பண்றது? கொஜித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி. விஹர்த்தும் விளையாடுவதற்காக, எப்பயாவது அதுக்கு விளையாடணும் தோணினால் அது விளையாடணும் சங்கல்பம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். பிரகிருதி முகேயுஷி, அந்த மாயா சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறது. அப்பொழுது அதுக்கு குணமானது சகுணமான ஒரு மூர்த்தியானது சகுணமான உருவமானது தோன்றுகிறது. அதனால யத்பவ பிரவாஹா, இந்த சம்சாரம் அல்லது இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியானது நடக்கிறது அப்படின்னு வேதாந்த சாஸ்திரங்கள்ல ஜென்மாதிச யதா அப்படின்னு வியாசர் என்ன சொன்னாரோ, இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியதோ, எங்க இருக்கோ, எதுல ஒடுங்குகிறதோ அதுவே பரம்பொருள் அப்படின்னு எதை சொன்னாரோ அததான் இங்க அந்த பிரம்மத்தை பகவான் அப்படின்னு சொல்லி, அதே பிரம்மந்தான். ஏன்னா சுசுகம் உபகதே, அதே பகவான் பிரம்மம் சகுணமாக எதுக்காக? கொஜித் விஹர்த்தும் பிரகிருதி முபேயுஷி, சிருஷ்டியாதிகள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எதுக்காக பண்ணணும்? அவங்க கடமையா? ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவன் 10 மணிக்கு அதை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக பகவானுக்கு இப்ப சிருஷ்டி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் உண்டா? கிடையாது. கொஜித் விஹர்த்தும், விஹாரம் எப்படி? குழந்தை நான் நினைக்கும் போது விளையாடும் இல்லையா?
விளையாடணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு உட்கார்ந்துருக்கும் பொம்மையை எடுத்துக்கும் விளையாடும், வேண்டாம் தூக்கி போட்டு போயிடும். ஏன் இப்ப விளையாடுறது தெரியாது, இப்ப விளையாடுன்னு நினைச்சிட்டு இருப்போம், விளையாடாது. அது போல பகவான் எப்போ விஹத்தும் விஹாரம் அப்படிங்கிற லீலையாக லீலை செய்யணும்னு ஆசைப்படுறானோ அப்பொழுது இந்த லோக சிருஷ்டியானது நடக்கிறது. என் பவ பிரவாகா, அப்பேற்பட்ட பகவானிடத்துல ஏன் மனசை கொடுக்குறேன் அப்படின்னு பகவானை பார்த்தே சொல்ற, கிருஷ்ணனை பார்த்தே சொல்ற. அதான் அடுத்த ஸ்லோகத்துல அந்த பகவான் சொன்னாலே இந்த பிரம்மம் எது, இந்த பகவான் யார் அப்படின்னு கேட்டா மேல சொல்றார். திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே பபுரலக குலாபிருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா. இவர் நைட்டிக பிரம்மச்சாரி ஞானி, அதனால பிரம்மத்தினிடத்துல தனக்கு பக்தியானது என்னுடைய புத்தியானது செலுத்தப்படட்டும்னு ஏதோ தியானத்துக்கு போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால அடுத்த ஸ்லோகத்தை அழகா சொல்றார். யாரு அந்த பிரம்மம் பகவான் நான் சொன்னேன், அது யார்? திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. திரிபுவன கமனம், மூலத்தையும் கவரக்கூடிய, மூலகத்திலும் அழகாக இருக்கக்கூடிய, சமால விருட்சம் போன்று மகிழமரம் போன்று கருமையாக இருக்கக்கூடியவனாகிய ரவிகர கௌரவராம்பரம், காலங்காலத்தால உதய காலத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்கள் எப்படி மஞ்சளோடி இருக்குமோ அது போன்ற கௌரவராம்பரம், கௌரவமான வெண்மையான, அதே சமயத்துல ரொம்ப கம்மியான சிவப்பை மஞ்சளை கொண்டதாகிய அந்த கௌரவராம்பரம் ததானி, அப்பேற்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்கக்கூடிய வபுரலக குல ஆவிருதானநாப்ஜம், அலக குல ஆவிருத்த ஆனநாப்ஜம் வபு. அலக குலங்கள் அப்படியே அந்த கேசபாரங்கள், அந்த சுழலாகக்கூடிய கேசங்களால முகமானது மறைக்கப்பட்டிருக்காம். ஆவிருத ஆனநாப்ஜம், அந்த முகத்தாமரை அப்படி மூடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வபு சரீரத்தை ததானே, தரிக்கக்கூடியவனாகிய பகவானிடத்தில். யார் இந்த பகவான்? விஜய சகே, ஒரு சம்பந்தத்தை சொல்றார். விஜயன் சொல்லக்கூடிய அர்ஜுனன், அந்த அர்ஜுனுடைய சகாவாக, அர்ஜுனுடைய தோழனாக, அர்ஜுனுடைய சாரதியாக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்துல மே ரதிரஸ்து அனவத்யா ரதி அஸ்து, எந்த தோஷமும் இல்லாத ரதி. இந்த ரதியில ஆசையில என்ன தோஷம் அப்படின்னால், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஆசைப்படுறோம், இல்ல பிரியத்தை காண்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது குற்றமாகும். இந்த இவா கிட்ட பிரியமா இருந்தோம் அப்படின்னா ஏதாவது சமயத்தை ஹெல்ப் பண்ணுவா, இல்ல இது நடக்கும், அதனால அவகிட்ட பழக்க வச்சுக்கணும், பக்கத்து வீட்டுல இருக்கவா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகணும். ஏன்னா ஏதோ சந்தர்ப்பம் அப்படின்னா அவ நமக்கு சப்போர்ட் பண்ணுவா, இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பழகணும். அப்படின்னாலே அதை அவத்தியம் சொல்ற, தோஷமானது. பகவான் கிட்ட நான் பூஜை பண்றேன், அதனால எனக்கு சௌக்கியமா இருக்கட்டும், நான் சௌக்கியமா இருப்பேன், இந்த ஒரு விரதம் பண்ணா எனக்கு இது நடக்கும், இங்க இருந்து திருப்பதி நடந்து போனால் என் குடும்பத்துல ஏதோ பெரிய கஷ்டம் நீங்கும், 48 நாள் இங்க பிரதட்சணம் செய்தால் எனக்கு ஆத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். இப்படி இந்த ஒரு பக்தி பண்றோம் இல்லையா, இதை பக்தின்னு சொன்னாலும் கூட அவத்தியமான பக்தின்னு சொல்ற. அதாவது எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாத பக்தி இருக்கே, அதுதான் அனவத்யா ரதி. அத்தகைய ஒரு ரதியானது பகவான் கிட்ட. யாரு அந்த பகவான்? முதல் ஸ்லோகத்துல எந்த பகவானை சொன்னாரோ, எந்த பகவான் கிட்ட இந்த உலகம்லாம் உண்டாச்சுன்னு சொன்னாரோ, எந்த பகவான் நிர்குணமாக சுகம் உபகதே குஜித் விகத்தும்னு ஆத்மாராமனாக இருக்கானோ அந்த பகவான் யார் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல விஜய சகே கிருஷ்ணன் அப்படின்னு நேரடியாக சொல்றார். அந்த கிருஷ்ணனை, சகுணமான கிருஷ்ணனை வர்ணிக்கிறதா இந்த ஸ்லோகம். இது பெரும்பாலும் பகவானுடைய குணங்களையும் லீலைகளையும் வர்ணிக்கிறார். இத ரூப வர்ணனை, பகவான் கருமையான மேனி கொண்டவன், அழகான திருமேனி கொண்டவன், உயர்ந்ததாகிய வஸ்திரங்களையும் அந்த சுறுசுருளான கேசங்களால மூடப்பட்டதாகிய முகத்தை கொண்டவனாக இருக்கான் அப்படின்னு
எதிர்த்தாப்புல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படியே வர்ணிச்சார். அடுத்தது சில விஷயங்கள் அவருடைய ஸ்மரணைக்கு வர்றது. ஆனா கிருஷ்ணன் அடுத்தது மேல சொல்றார், விதிசுரகரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாத்யே மம நிஷிதசரைஹி விபிஜ்யமானத்வசி விலசத்கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. ஆத்மா அப்படின்னு சொல்றது இங்க மனசுன்னு அர்த்தம். என்னுடைய மனசானது கிருஷ்ணே அஸ்து, கிருஷ்ணனிடத்தில் இருக்கட்டும். போன ஸ்லோகத்திலே விஜயசக்ஷேன்னு ஒரு விசேஷமாக சொன்னார். இங்க நேரடியாக கிருஷ்ணனிடத்தையே என் மனசு ஈடுபட்டு. எப்பேற்பட்ட கிருஷ்ணன்? கிருஷ்ணனுக்கு எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லுவா, கிருஷ்ணனுடைய குணங்களை சொல்லுவா. குந்தி சொல்லும் போது யசோதை கிட்ட இப்படி பயந்தாமல் நடிச்சியே கிருஷ்ணா, அதுதான் என் மனசு நிற்கிறதுன்னு சொல்றா இல்லையா? இருந்தாலும் அவாவாவுடைய அனுபவங்கிறது வேற, அது சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவா. பெரிய மகான்கள் கிட்டையோ இல்ல பகவான் கிட்டையோ இல்ல தனக்குன்னு என்ன ஒரு உயர்ந்த வஸ்துக்கள் கிட்ட நமக்கு என்ன சம்பந்தம் உண்டு, இல்ல நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ். நான் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன், மடத்துக்கு போயிருந்தேன், பெரியவா அப்படி கூப்பிட்டு பேசினா. நான் அந்த ஒரு அயோத்திக்கு போயிருந்தேன், அங்க வந்து அவர் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம். நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன், திடீர்னு பார்த்தா அங்க இருந்த பட்டர் என்னை கூப்பிட்டு முன்னாடி வரவழைச்சு பிரசாதம் கொடுத்தார் அப்படின்னு அந்த விஷயத்த தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னோம் இல்லையா? அது வந்து ஸ்மரணீயமாக இருக்கும், நினைச்சு பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். என்னதான் அந்த குணம் அந்த கோவிலுக்கோ இல்ல அந்த மகான்களுக்கோ குணங்கள் இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட சம்பந்தத்தை அவ நினைச்சு பார்த்துப்பார். அது மாதிரியாக இங்க பீஷ்ம பிதாமகர் தன்னுடைய சம்பந்தம் உடைய ஒரு விஷயத்தை நினைக்கிறார். கிருஷ்ணனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட சம்பந்தம், அதுவும் அந்த சமயம் கிருஷ்ணன் அதே வம்சத்துல அந்த குடும்பத்துல பிறந்து யாதவ வம்சத்துல இருந்து பாண்டவாலை காப்பாற்றி பல தடவை பீஷ்ம பிதாமகரோட பேசியிருக்கார், பல தடவை சபைக்கு வந்திருக்கார். விஷ்ணு பிதாமகர் கிட்ட எப்பேற்பட்ட பக்தி உடையவன் கிருஷ்ணன், பிதாமகரும் அப்பேற்பட்ட ஒரு பக்தியை காண்பிக்கிறார். இருந்தாலும் அந்த யுத்தத்துல முதல் 10 நாள் யுத்தம், அந்த யுத்தத்துல அக்ரேசரனாக இருந்தவர் பீஷ்ம பிதாமகர், சேனாபதியாக இருந்தவர். அதே மாதிரியாக எதிர்த்தாப்புல கிருஷ்ணன் அர்ஜுனனை வச்சுண்டு கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணவரார். அதனால நிச்சயமே பகவத் தரிசனம் ஆகும். 10 நாள் காலத்தால சூரியோதயம், அதாவது சூரியோதயத்திலிருந்து ஆரம்பித்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த யுத்தம் எப்ப நடந்ததோ அந்த காலம் முழுக்க கிருஷ்ண தரிசனம். அதனால அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நினைச்சு பார்க்கிறார் இங்க பீஷ்மர். யுதி அதுல அந்த யுத்தத்துல பகவான் கிருஷ்ணன் எப்படி பார்க்கிறார்? இந்த கிருஷ்ணன் சாட்சாத் பரமாத்மா அப்படின்னு முதல்ல சொன்னா இல்லையா? எந்த பகவான் லோக சிருஷ்டி பண்றானோ அந்த பகவான் என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துல கூடிய அர்ஜுனனுக்கு விஜய சகே அப்படின்னு விஜயனுக்கு சகாவாக தோழனாக இருந்துட்டு நான் சாரத்தியம் பண்ணேன்டா அவனுக்கு அப்படின்னு தேசத்துல உட்கார்ந்து சாரத்தியம் பண்ணானேன்னு பகவானுடைய அந்த சௌலபியம், சுலபமாக பழகக்கூடிய தன்மை, அதை நினைச்சு சந்தோஷப்படுறார். மேலும் அதான் இங்கேயும் சொல்றார், இதி அந்த யுத்தத்துல அப்படி எங்க குடும்பத்துல வந்த அர்ஜுனனுக்காக என்ன சிரமப்படுறான் கிருஷ்ணன், என்ன சிரமப்படுறான்? சுரகரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுடித ஸ்ரமவாத்யலங்கிருதாஸ்யே. சுரகரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுடித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே. ரொம்ப அழகா சொல்ற. பகவான் தேர் யுத்த காலத்துல ஒரு குதிரையா 2 குதிரையா 18 சைன்ய குதிரைகள், அங்க இருக்கக்கூடிய யானைகள், மனுஷனுடைய நடமாட்டம், இத்தனை பேரும் அந்த யுத்த பூமியில உலாகமா யுத்தம் நடக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அங்க புழுதி கிளம்பும். அதுலயும் முக்கியமாக பகவான் தேசத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குதிரைகள் இருக்கே, அந்த குதிரைகளால கலப்பப்பட்டதாகிய புழுதி, அதனால அந்த புழுதிகள்லாம் அப்படியே படிஞ்சிருக்கான். சுரகரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுடித, விதூம்ர விஸ்வ கச்சா, கச்சகான்னா கேசம். அந்த புழுதிலாம் படிஞ்சு 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 விதூம்ரமாக இருக்கு, செம்மட்ட கலர்ல தெரியறது முடியலாம். கிருஷ்ணனுக்கு கருமையான கூந்தல் உண்டு, அந்த புழுதிலாம் படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி செம்மட்ட கலர்ல தெரியறது.
அந்த கேசபாரங்கள்லாம் அப்படி அப்படி விழறது. அந்த முடியை அப்படி தள்ளிக்கலாம் கிருஷ்ணன் அப்பப்போ. இருந்தாலும் அந்த முடி விழறது அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சிருக்காரு. யுத்தம் தான் பண்றார் பீஷ்ம பிதாமகர். ஆனா அவர் ரசிச்சிருக்கார் பகவான் எப்படி எல்லாம் யுத்தம் பண்றான், எப்படி தேரோட்டுறான் அப்படிங்கறத. அதனால சொல்றார், அந்த விதூம்ர விஸ்வ கஜ லுடித, அந்த கேசம் என்ன பண்றதான் ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கான். என்ன காரியம் பண்றது? ஸ்ரமவாரி, லுலித ஸ்ரமவாரி. அந்த கேசம் அங்க அப்பப்போ பகவானுடைய நெற்றியில வியர்க்கிறது. ஸ்ரமவாரிங்கிற வேர்வை, ஸ்ரமத்தினால் ஏற்படக்கூடிய ஜலம். அந்த வியர்வைய அது லுடித்தம் கட் பண்றது. அப்படி பூத்துண்டே வர்றது கொஞ்சம் ஜலம். இந்த முடி அதுல பட்ட உடனே அதை தட்டி விட்டுடுறது. இப்படியாக அப்படி வேர்த்து வேர்த்து ஒட்டக்கூடிய பகவானுடைய முகத்துல அங்கங்க அப்படியே திவிலை திவிலையாக முத்து மாதிரி உண்டாடுறது. அதை இந்த கேசபாரம் அப்பப்போ பட்டு பட்டு தள்ளிண்டே இருக்கு. அந்த கேசம் எப்படி இருக்குன்னா அப்படியே விதூம்ரமாக கலர் மாறினதாக இருக்கிறது. காரணம் அந்த தேர்ல இருந்து அந்த குதிரைகளுடைய கால் குளம்படியில் கிளம்பக்கூடிய புழுதிகள். இப்படியாக துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜ லுலித ஸ்ரமவாரி. இப்படி இருந்தா வேஸ்ட் ஒரு மாதிரி மூஞ்சி இருந்தா என்ன சொல்லுவோம்? என்னப்பா இது இவ்வளவு மோசமா இருக்கு, என்ன ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருக்க வேண்டாமா, அப்பதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா பீஷ்ம பிதாமகர் சொல்றார், சமவாதி அலங்கிருதாஸ்யே. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜலம் வியர்க்க, அந்த கேசத்தினால அது தள்ளப்பட, அப்படி இந்த ஒரு காரியத்தினால அலங்கிருத ஆசியே, ரொம்ப அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கணும் போல. ஏன்னா எப்படி உழைக்கிறான் கிருஷ்ணன், தன்னுடைய சகா அர்ஜுனனுக்காக எப்படிலாம் உழைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறார். அது மட்டும் இந்த பகவானுக்கு எதுதான் அழகு இல்லை, அது நித்திய சுந்தரனாச்சே. வேதமே நித்தியரசகா சர்வகந்தா சர்வரசகான்லாம் சொல்றது. அது அவனுக்கு வியர்வை கூட அழகாகத்தான் இருக்காம். சமவாஜலங்கிருதாஸ்யே, அப்பேற்பட்ட கிருஷ்ணே. இது பகவானுடைய ரூபத்தை சொன்னாரா? அப்புறம் தனக்கு ஏற்பட்ட அந்த யுத்தத்தில் ஏற்பட்டதாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை சொல்றார். மம நிஷித சரைஹி விபித்யமான த்வசி விலசத் கவசே. மம நிஷித சரைஹி, அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது நடுநடுவுல அடிப்பாராம் பகவான். பகவான கிருஷ்ணனே அடிப்பாராம். இவர் யாரு? இவர் பீஷ்ம பிதாமகர். ஏன்னா யுத்தம் சொன்னா யுத்தத்துக்கு தகுந்த மாதிரியாக இருக்கும். எதிர்த்தாப்புல யார் இருந்தாலும் அவள் எதிரிகள் தான். எதிர்த்தாப்புல யார் வந்து நிக்கிறாளோ அவள் எதிரி. இது பீஷ்ம பிதாமகர் இல்லை, கிருஷ்ணனே சொன்னதாகிய உபதேசம் தானே அர்ஜுனனுக்கு. அப்பா அர்ஜுனா, நீ எதுவுமே யோசிக்காத, அவெல்லாம் எதிர்த்தாப்புல நிக்கிறாப்பா. பீஷ்மர் இப்ப எதிர்த்தாப்புல நிக்கிறார், கிருப்பர் துரோணர் எல்லாரும். ஆனா நீ ஆச்சாரியன் நினைக்காதே, உன் பந்து நினைக்காதே. உன் பந்துக்கள் தான், உன் தாத்தா தான், உன்னுடைய சகோதரர்கள் தான், உன்னுடைய வம்சத்துல வந்த பந்துக்கள் தான் கௌரவாதிகள்லாம். இருந்தாலும் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறாளே, அதனால அவளை அடி. அந்த தர்மத்தை பீஷ்ம பிதாமகரும் ஃபாலோ பண்றார். அதனால கிருஷ்ணனையும் அடிப்பாராம். மம நிஷிதசரைஹி விபித்யமான த்வசி. அந்த மம நிஷிதசரைஹி ரொம்ப ஷார்ப்பா கூர்மையான பானங்கள். அதனால பகவானுடைய மார்புல அடிப்பார். விபித்யமான த்வசி, அந்த கவச்சம் போட்டுன்னு வந்திருக்கான் கிருஷ்ணன். பொதுவா யுத்தத்துக்காக வரக்கூடியவர் கவச்சத்தை மாட்டிட்டு வருவார் செய்ய இடத்துல. அதே மாதிரி கிருஷ்ணன் கவச்சம் மாட்டிட்டு வந்திருக்கான். அந்த கவச்சத்தெல்லாம் உடைக்கிறார். விலசத் கவச்சே, நான் அந்த உடம்புல அடிக்க அடிக்க அந்த பானத்தினால பிளக்கப்பட்டு கவச்சம், அந்த கவச்சத்தை பிறந்த கவச்சத்தோட சாரத்தியம் பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ணத்துல ஆத்மா அப்படின்னு தான் கிருஷ்ணன் அப்படி அடிச்சேனே, அப்படி யுத்தம் பண்ணேன் அப்படின்னு அதையும் தன்னுடைய சம்பந்தத்தையும் சொல்லிட்டார். அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த யுத்தத்துல நடந்த விஷயத்தை இப்ப ஸ்மரிக்கிறார். என்னது? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பகவானுக்கு எப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எத்தனை குணங்கள் இருந்தாலும் இந்த கீதோபதேசம் அப்படிங்கிற கீதாச்சாரியன் ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததாகிய ஒரு டைட்டில் இருக்கே, ஒரு உபாதி, அதை ஸ்மரிக்கிறார். இங்க
सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोर्बलयोः रथं निवेश्य स्थितवति परसैनिकायुरक्ष्णा हृतवती पार्थसखे रतिर्ममास्तु व्यवहितपृतनामुखं निरीक्ष्य स्वजनवधाद्विमुखस्य दोषबुद्ध्या सुमतिमहरत् आत्मविद्यया यः சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. இந்த 2 ஸ்லோகங்களாலையும் பகவான் பண்ணதாகிய கீதோபதேசம் அந்த ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறார். கீதை எதுக்காக வந்தது? யுத்தத்துக்காக புறப்பட்டவனாகிய அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோய்வு அடையலாம். அப்படி தோய்வு அடைந்தவனாகிய அர்ஜுனனை பார்த்து பகவான் பண்ணதாகிய உபதேசம் தான் கீதோபதேசம். அதை இங்க 2 ஸ்லோகங்களால அந்த ஒரு நிகழ்ச்சியை இங்க ஸ்மரிக்கிறார் பீஷ்ம பிதாமகர். சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரயோஹோ பலயோஹோ ரதம் நிவேஷ்ய. நிஜபரயோஹோ பலயோஹோ மத்தியே ரதம் நிவேஷ்ய. கொண்டு நிறுத்தியாச்சு. சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா. 2 சைன்யத்துக்கு நடுவில் என் தேவை போய் நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல நிறுத்தான். நிஜபரயோஹோ பலயோஹோ, தன்னுடையவும் கௌரவாருடைய சைன்யத்துக்கு நடுவுல மத்தியே நிவேசிய. அது நிறுத்தின உடனே அர்ஜுனன் அப்படி பார்த்துட்டோம். ஐயோ என்னால முடியாது அப்படின்னு உட்கார்ந்தானே. சபதி சகி வச்சஹா நிசம்ய. சபதி சகி வச்சஹா, சகி யாரிங்க? அர்ஜுனன். அவன் சொன்ன வார்த்தை என்னது? என்னால முடியாது, திரும்பிடுவோம். ஏன்னா ஏத்தாவில் நிற்கிறவா எல்லாரும் என்னுடைய பந்துக்கள், என்னுடைய குருமார்கள், அவளோட நான் யுத்தம் பண்ண முடியாது, அவளை நான் அடிக்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்தாங்க. அதனால அப்படி உட்காரும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு சொல்றாரு, கவனிச்சார். தோபார், ஏ அர்ஜுனா இங்க பாரு, இது பீஷ்ம பிதாமகர், தோ நிற்கிறாரே இவர் துரோணாச்சாரியர், இவர் கிருபாச்சாரியர், தோ நிற்கிறானே அவன் உன்னுடைய பந்துவான அண்ணனாகிய துரியோதனன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா காமிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அதை பீஷ்மபிதாமகன் கவனிச்சுட்டார். அப்படி காமிச்சு பகவான் சொல்லும் பொழுதெல்லாம் அவளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை துஷ்டியா தைரியமா நின்று இருக்கா. பகவான் அப்படி வந்து அப்படி சொல்லி அர்ஜுனனை பார்த்து துபார் நிக்கிறார் பார் பீஷ்மபிதாமகர், இதோ நிக்கிறார் பார் கிருபர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, ஸ்திதவதி பரசைனிக ஆயுஹு அக்ஷ்ணா ஹிருதவதி. பரசைனிக ஆயுஹு அக்ஷ்ணா ஹிருதவதி. கண்ணடி சொல்லுவா இல்லையா, கண்ணாலேயே அடிக்கிறது. இந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் தான் கிருஷ்ணன். அதை யார் அனுபவிச்சிருக்கார்? அனுபவிச்சவரே சொல்றார். பரசைன்ய ஆயுஹு அக்ஷா ஹிருதவதி. பரசைன்யத்தினுடைய ஆயுஷை ஜீவனை அக்ஷா கண்ணாலேயே ஹிருதவதி யார் அபகரிச்சானோ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சியம் அப்படின்னு இதுல அந்த நீ வெறும் நிமித்தமாக இரு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா யுத்தம் யார் பண்ணது அப்படின்னா வாஸ்தவத்துல பண்ணது கிருஷ்ணன் தான். ஆனால் நிமித்தமாக அர்ஜுனன், அவ்வளவுதான். அர்ஜுனனை வச்சிருந்து சகலத்தையும் பண்ணிட்டான். மகாபாரத யுத்தத்தை பண்ணது யாரு? கிருஷ்ணன் தான். அது அனுபவிச்சதுனால சொல்றா, தன்னுடைய பார்வையினாலேயே பரசைன்ய ஆயுஹோ அக்ஷ்ணா ஹிருதவதி. அப்படி ஒவ்வொருத்தரா காண்பிக்கும் பொழுது அப்படி பார்க்கும் போதெல்லாம் அவருடைய ஆயுஷையும் ஜீவனையும் அபகரிச்சவனாகிய அந்த பகவானிடத்துல யாரு அவன்? பார்த்தசகே. விஜயசகன்னார் இவ பார்த்தசகே, பார்த்தனுடைய தோழனாகிய கிருஷ்ணனத்துல ரதிர்மமாஸ்து, எனக்கு ஆசையானது பக்தியானது ஏற்படட்டும் கூட சொல்ல, அஸ்து இருக்கட்டும், இருக்குது, அது ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. மேலும் அங்க என்ன நடந்தது அந்த கீதோபதேசம் அதை சொல்றார். விவஹித பதனாமுகம் நிரீக்ஷ சுஜனவதா விமுகஸ்ய தோஷ புத்தியா. விவஹித பிரதனாமுகம், பிரதனானா சைன்யம், அப்படி தள்ளி இருக்கக்கூடிய சைன்யம் இருந்தாலும் அதுக்கு சைன்யத்தினுடைய அக்ரேசரர்களாக இவெல்லாம் இருக்கா. ஆரம்பத்துல சேனாபதினு சொல்லக்கூடிய முக்கியமானவாள்லாம் நின்று இருக்கா. அதை பார்த்துட்டு நிரீட்ச சுஜனபதா,
ஆஹா இவெல்லாம் சுதனங்கள் ஆச்சே, இவாளை எப்படி நான் அடிப்பேன், எவ்வாறு வதம் செய்வேன் அப்படின்னு சுஜனவதாது, தன் மக்களை வதம் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சுண்டு விமுகஸ்ய தோஷ புத்தியா, இது தவறாச்சு. என்னுடைய பிராதாவை நானே அடிக்கிறதா, என்னுடைய மூதாதையர்களை, என்னுடைய தகப்பனாரை, என்னுடைய பாட்டனாரை நானே அடிக்கிறதா, என்னுடைய குருமார்களை நானே கொள்வதா அப்படின்னு தோஷ புத்தியா விமுகஸ்ய அப்படின்னு இது தோஷம், இது தவறுன்னு நினைச்சுண்டு விமுகனாக ஆயிட்டான், அந்த காரியத்திலிருந்து பின்வாங்குறான். அப்பேற்பட்டவனாகி அந்த அர்ஜுனனுடைய குமதிம் அகரது, குமதி அப்படி நினைச்சது தவறானது, அது சரியான புத்தி இல்லை, சுமதி இல்லை, குமதிம் அந்த ஒரு அஞ்ஞானத்தை அகரத்து எந்த பகவான் கிருஷ்ணன் போக்கினான். எப்படி போக்கினான்? ஆத்ம வித்யாயா, ஆத்ம வித்யை சொல்லக்கூடிய ஞானத்தை உபதேசம் பண்ணி அந்த கீதோபதேசத்தினால அவனுடைய கர்த்தவியதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவன் எது பண்ணக்கூடாது, எந்த யுத்தத்தை கைவிடணும்னு நினைச்சானோ அந்த எண்ணத்தை, அந்த குமதியை போக்கினான். மேல அர்ஜுனன் யுத்தம் செய்தான்னு கதை. அதனால ஆத்ம வித்யா யஹா குமதி மகரத், எந்த பகவான், எந்த கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய அந்த அஞ்ஞானத்தை நீக்கினானோ தன்னுடைய உபதேசத்தினால, அப்பேற்பட்ட பகவானிடத்துல சத்திய பரமஸ்ய சரணரதிஹி அஸ்து, அந்த பரமஸ்ய எல்லாவற்றிலும் காட்டிலும் உயர்ந்தவனாகிய பகவானுடைய சரணரதிஹி அந்த பாதங்களில் பக்தியானது எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த கீதோபதேசத்தையும் வர்ணித்தார். அடுத்ததாக இது தன்னுடையவே தனக்காகவே பண்ண ஒரு பிரத்யேகமான ஒரு காரியம். அது இங்க நினைத்து சந்தோஷப்படுறார். ஏன்னா தனக்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த யுத்தத்துல ஒரு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார்? அப்பேற்பட்ட காரியம். ஏன்னா தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா அந்த சபதத்தை கைவிட்டு ஆயுதத்தை தூக்கினார். இதற்காக தூக்கினார், என்னுடைய பக்தனாகிய பீஷ்ம பிதாமகனுடைய வார்த்தையை சத்தியமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கினார். அப்படிங்கிற பக்த பாரவசியம், பக்தா கிட்ட உள்ள பகவான் கிட்ட, பகவானுக்கு இருக்கக்கூடிய பக்த பராதீனத்துவம், பக்தால காப்பாற்றணும். தன்னுடைய வார்த்தையை மீறினாலும் பரவாயில்லை, தனக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பக்தனுக்கு எந்த விதத்திலையும் தோஷமோ அபமானமோ அல்லது கஷ்டமோ வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்படி கண்ணும் கருத்தமா இருக்கான் கிருஷ்ணன். அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சென்று இங்க சந்தோஷப்படுறார். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாமிருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ கிருதரதசரணோப்ஜயாச்சலத்குஹு ஹரிரிவஹந்துமிமம் கதோத்தரீயஹ. ஸ்வநிகமம் அபஹாய, தன்னுடைய நிகமம், தன்னுடைய வார்த்தை, அது நிகமம் சொல்றார். வேதம் ஏன் சொன்னார்? நிகமஹான்னா பொதுவா வேதம்னு சொல்லுவோம். ஸ்வநிகமம் அபஹாய, தன்னுடைய வேதத்தை, வேதம்னா இங்க என்னது? பகவானுடைய வார்த்தை தான். ஏன்னா எஸ்ய வதஸ்த சாஸ்திரம், எந்த கிருஷ்ணனுடைய வார்த்தை சாஸ்திரம்னு சொல்லப்படுறதோ, கீதா சாஸ்திரம் தான் சொல்லுவா பிரிவாள். கீதை கீதை கீதா சாஸ்திரம். ஆனா எஸ்ய வச்சா, எந்த பகவானுடைய வார்த்தையானது சாஸ்திரம் சொல்லப்படுறதோ, வேதம்னு சொல்லப்படுறதோ, அதனால அவன் எதை சொன்னாலும் அந்த வேதம் தானே. அப்போ அவன் என்ன பிரதிஜை பண்ணான்? இந்த யுத்தத்துல தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். இந்த மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள், அதுல சைன்யத்தை கொடுக்கிறேன், ஆனா நான் ஒரு பட்சத்துல இருந்தாலும் கூட அவளுக்காக நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். அத்தகைய பிரதிஜைய ஸ்வநிகமம் அபஹாய, அதை விட்டுட்டு எதுக்காக? மத் பிரதிஜ்ஞாமிருதம் அதிகர்த்தும், என்னுடைய பிரதிஜைய ரிதம் அதிகர்த்தும், அதை உண்மையாக ஆக்கணும். பீஷ்மர் சொல்ற, நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தேன். என்ன பிரதிஜை? நாளைய தினம் என்னுடைய
யுத்தமானது தடைபடாமல் இருந்தால் இந்த பூமிய அபாண்டவமாக பண்றேன், பாண்டவால் இல்லாத பூமியாக செய்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். எங்க துரியோதனுடைய சபையில துரியோதன ஏதோ கொஞ்சம் பேசுறான். இத்தனை நாளா யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பட்சபாதமா நடந்துக்கிறேன் போல இருக்கே. ஏன்னா உங்களுடைய யுத்தத்துக்கு உங்க ஏத்தாப்புல யாராவது நிக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் பார்க்க பிடிக்க முடியுமா? ஆனால் இத்தனை நாள் ஆயும் 8 9 நாள் ஆயாச்சு. இத்தனை நாள் ஆயும் நீங்க நம்ம பக்கத்துல நிறைய இழப்பானது இருக்கு, இன்னும் பாண்டவர்கள் சௌட்சமா தான் இருக்கா, அதனால கொஞ்சம் பட்சபாதத்தோட இருக்கேலோ அப்படிங்கிற மாதிரியாக தூண்டி விடுறான். அதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ ஒரு பிரதிஜை பண்றார் பீஷ்ம பிதாமகர், நாளைய தினம் பாண்டவர்களை நான் கொல்லுவேன், இந்த பூமியை அபாண்டவமாக செய்தேன், ஆனால் தன்னுடைய யுத்தத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வைக்கிறார். ஏன்னா அது சில காரணத்தினால அந்த ஒரு பேடியானவள் வந்தால் நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு முன்னாடி பண்ண பிரதிஜை, அதனால அதை கொஞ்சம் மனசுல வச்சுன்னு சொல்றார். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி அழைச்சிட்டு போய் கிருஷ்ண பிதாமகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர. இது நேரடியாக பாகவத இந்த ஸ்லோகத்துல இங்க காணப்படல. குருநாத் கிருஷ்ணபிரேமி என்ன சொல்லும் பொழுது இந்த கதையை சொல்லுவா, அப்பதான் இது புரியும். தன்னுடைய பிரதிஜைக்காக அந்த பிரதிஜையை கைவிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரதிஜையில என்னாச்சு, அபாண்டவமாக செய்வேன்னு சொன்ன பீஷ்ம பிதாமகர் அன்றைய ராத்திரி தயார் பண்ணிட்டு இருக்கார். நிச்சயமே அப்படிதான் இருப்பார். அங்க நிச்சயமே சஸ்திரங்கள்லாம் நன்னா கூர்த்திட்டு வச்சுட்டு இருப்பார். இப்படி ராத்திரி முழுக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கார் மறுநாள் யுத்தத்துக்கு. அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா சொன்னதோ பீஷ்ம பிதாமகர், அவருடைய வார்த்தை பொய்யாகாது, எப்படியோ இருந்தாலும் பாண்டவால காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல பகவானுக்கு ரொம்ப ஆசை. பீஷ்ம பிதாமகருக்கும் அதுதான் மனசுல இருந்தாலும் அவருடைய தர்மத்தினால அவர் அதை விட்டு கொடுக்காம இருக்க. ஏன்னா சத்திரியன் சொன்னா யுத்தம் வந்தாச்சுன்னா சரியா நேர்மையாக போர் செய்யணும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கார். ஆனால் பாண்டவாள் கிட்ட பிரியம் ஒன்று, அவளை நல்ல வாங்க தெரியும். இப்படி இருக்கக்கூடிய பீஷ்ம பிதாமகர் அவர்கிட்ட பாஞ்சாலின்னு சொல்லக்கூடிய திரௌபதி அழைச்சிட்டு போறான் கிருஷ்ணன். அன்னைக்கு ராத்திரி எங்க கும்புறான்னு தெரியாது. திரௌபதியோ கதர்றா. எப்படி தாத்தா பிதாமகர் சபதம் பண்ணிட்டாரே என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போது கிருஷ்ணன் சொன்னா, நான் ஒரு சுவாமிகள் கிட்ட கொண்டு போறேன், அந்த பிரிவா கிட்ட நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவர் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அப்படின்னா நீ கவலையே பட வேண்டாம். யாரு கிருஷ்ணா, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், உனக்கு என்ன, உனக்கு நான் சொல்றத நீ பண்ணு, உனக்கு சௌட்சம் ஏற்படும், உன்னுடைய பர்த்தாக்கெல்லாம் சௌட்சமா இருப்பா, நான் அவரோட கூண்டு போறேன், அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், அதனால அவரோட என்னெல்லாம் நீ அவர் யாரு என்னெல்லாம் நீ பாத்துக்காத, போய் நமஸ்காரம் பண்ணு, அவர் வாயால நீ தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டே இரு. சொல்லிவிட்டார் அப்படின்னா நீ மட்டும் எழுந்து வந்துடும். அப்புறம் அவர் யாரு இல்ல அவர்கிட்ட வேற கேட்கலாம்னு நினைக்காதே, அவர்கிட்டே ஆசீர்வாதம் பெற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா எழுந்து வந்துட்டே இரு அப்படின்னு பகவான் கூப்பிட்டு போறான். பகவான் கிருஷ்ணன் சொன்னா எல்லாம் சரிதான். எப்படி திரௌபதி கிருஷ்ணனும் அன்னைக்கு அந்த கூடாரம் அந்த யுத்த காலத்துல இது ஒரு ஓரத்துல லைட் எரிஞ்சுட்டு இருக்கு, பந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. அங்க கூண்டு போறான் கிருஷ்ணனை. ஒரே அந்த யுத்தம் நடந்த இடமும் இல்லையோ ஒரே ரத்த வெள்ளம் ஓடுறது. ஆனா அந்த ரத்த ஆறுல கால்லாம் நனையக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா கிருஷ்ணன் திரௌபதியை அழைச்சிட்டு போய் அவருடைய பாதரட்சை கூட திரும்ப போகும்பொழுது பாதரட்சை இல்லைன்னா கஷ்டமாயிடுமே அப்படின்னு அந்த பாதரட்சையை கூட மழை பெய்யறதா மாசல்ல, அதனால பாதரட்சைய செருப்பை கூட தன்னுடைய துணியினால மூடி வச்சுட்டு பாதுகாத்துண்டு திரௌபதியை அந்த கூடாரத்துக்குள்ள அனுப்பிச்சான்னு அங்க உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் மகானவர். அவரை போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ, வேற எதுவும் பேசாதே, ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வந்துட்டே. சரி கிருஷ்ணா உள்ள போனார். போனால் யாரு இங்க அப்படின்னு போய் பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா இப்படி தீட்டு இருக்கார். ஆயுதங்கள்லாம் அந்த நுனி சரி பார்த்துட்டு இருக்கார், ஷார்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கார். இப்படி சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணா சொன்னா அவ்வளவுதான், அவர் யாரு மகான்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது.
ஆனால் மகான்கள் சொன்னாலே தாடி வச்சிருந்து மீசை வச்சிருந்து இப்படி அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரமண மகர்ஷி எப்படி இருக்கார், ராமகிருஷ்ணன் எப்படி இருந்தார், ரூபத்தை வச்சுருந்தா நம்ம இவர் மகானா மகான் இல்லையாலாம் தீர்மானம் பண்ணக்கூடாது. அதனால இவர் என்ன பண்றார் பண்ணட்டுமே, கிருஷ்ணன் சொல்லியிருக்கா நமஸ்காரம் பண்ணிக்கணும், நமக்கு வந்த வேலை நம்ம பக்தாக்கள் சௌக்கியமா இருக்கணும். நமஸ்காரம் பண்றா, யாரோ முன்னாட்டி தெரிஞ்செடுத்தோம், ஏன்னா அந்த வளையல் சத்தம்லாம் கேட்கறது. பொதுவாக இவர் நெட்டிக பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால ஸ்திரீகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். யாரோ முன்னாடி நமஸ்காரம் பண்றா, 2 தடவை 3 தடவை பண்றதுனால இவள் அந்த மெட்டி ஒலியெல்லாம் கேட்டதுனால ஒரு ஸ்திரீ, அதிலேயும் சுமங்கலியான ஸ்திரீ அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். தீர்க்க சுமங்கலாபவா அப்படின்னு ஒரு உபதேசம், ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். திரும்பவும் அவர் நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு என்ன அடுத்து, என்ன இது நம்ம ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, கண்ணையும் அவள் பண்றாளே அப்படின்னு நினைச்சுண்டு இந்த பீஷ்மனுடைய வார்த்தை பொய்யாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கிறார். அவளும் அதிர்ச்சி ஆயிட்டா, திரௌபதியும் பீஷ்ம பிதாமகரா அப்படின்னு அவளும் பார்க்க பீஷ்மன் நினைச்சிருந்தார், ஆஹா திரௌபதியே வந்திருக்காளே. ஆனால் அவளுக்கு தெரியும் திரௌபதி தனியாக வந்திருக்க முடியாது, அவள் மாதிரி யோசிக்கவும் மாட்டா. ஏன்னா தாம் பிரதிஜை பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கும் தன்கிட்டயே இந்த மாதிரி அவ வரமாட்டா அப்படின்னு நினைச்சிருந்த பீஷ்ம பிதாமகர் நேரா வாசல்ல ஓடி வந்து பார்த்தா அந்த கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். அந்த வாசல்ல திண்ணையில அந்த அவளுடைய ஜோடெல்லாம் எடுத்து தன் துணிக்குள்ள மூடி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். திரௌபதியை கூப்பிட்டான், திரௌபதி ஆசீர்வாதம் வாங்கிண்டியா, வா கிளம்பலாம் வா. பீஷ்ம சொன்னார், கிருஷ்ணா ஏமாத்து வேலை. கிருஷ்ண சொன்னா, சுவாமி நான் ஒன்னும் ஏமாத்தல, நான் என்ன திரௌபதியை மூடியா கொண்டு வந்தேன். நேரா வந்தால் நமஸ்காரம் பண்ணால், நமஸ்காரம் பண்றது யாருன்னு தெரியாம நம்ம ஆசீர்வாதம் பண்ணது உங்க தப்பு. அதனால நீங்க சொன்ன வார்த்தை சொன்னதுதான். நேற்றைக்கு ஒரு வார்த்தை சபையில சொன்னேன், அந்த வார்த்தை முக்கியமா, அல்லது இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் திரௌபதியை பார்த்து நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாயின்னு, இந்த வார்த்தை முக்கியம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப கோவப்பட்டார். ஏன்னா வஞ்சனா மாதிரி தோணிட்டுறது. அதனால சொன்னா, கிருஷ்ணா நீ என் வார்த்தையினாலேயே தடுக்க பார்க்கிறாய். நாளைக்கு நீ என்ன எப்படி இப்போ ஏமாத்துறியோ, நாளைக்கு ஒன்ன நான் நீ பண்ண வார்த்தையிலேருந்து, அதாவது நீ பண்ண சபதத்திலேருந்து சபதத்தை மீறும்படியாக நான் பண்றேன், உன்னை சக்கரம் உன்னை ஆயுதம் தூக்கும்படியாக நான் பண்றேன் பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதுதான் முதல் நாள் நடந்த கதை. அந்த கதையை இங்க ஞாபகப்படுத்திக்கிறார். ஸ்வநிகமம் அபகாய, பகவான் பண்ண பிரதிஜை ஆயுதம் எண்ண மாட்டேன், ஆனால் பீஷ்மர் பண்ண பிரதிஜை உன்னை நாளைக்கு ஆயுதம் எண்ணும்படியாக செய்கிறேன் அப்படின்னு. அதனால இங்க பீஷ்மர் சொல்றார், மத் பிரதிஜாமிருதம் அதிகத்தும், நான் சொன்ன அந்த பிரதிஜையே ஆயுதம் எந்த செய்வேன் அப்படிங்கிற பிரதிஜையை உண்மையாக ஆக்கணுங்கிறதுக்காக ரதஸ்தா அவக்ருதா, தட்டுல உட்கார்ந்துக்கூடிய நீ அப்படி குதிச்சு ஓடி வரக்கூடிய அந்த கிருஷ்ண ரசிக்கிறார். அடிக்க வரான்னா பயப்படுவா, இல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி பாப்பா, ஆனா ரசிக்கிறார் இவர் பீஷ்மர். அதனால திருத ரதச்சரணா அபியாதே சலத்குஹு, திருத ரதச்சரணா அப்படி இறங்க குதிச்ச கிருஷ்ணன் அவப்ருதா, சேத்தட்டுல இருந்து கீழே குதிச்ச கிருஷ்ணனானவன் கையில என்ன ஆயுதம் என்ன எடுத்துன்னு போறது தெரியாம அந்த தேனுடைய சக்கரத்தையே கையில தூக்கிண்டு திருத ரதச்சரணா அபியாது எப்படி வந்தான், கோபத்துல வரான் கிருஷ்ணன். அதனால சலத்குஹு, கௌஹுன்னா பூமி, சலத்குஹு பூமியே கம்பம் ஆயிடுமோ, பூமியே அதிர்றதோ அப்படிங்கிற மாதிரியாக பூமியே அப்படி அதிரும்படியா செய்து கொண்டு வரக்கூடியவனாகிய ஹரிதிவ ஹந்தும் இபம், இபம் ஹந்தும் ஹரிஹி இவ, ஒரு மதம் பிடிச்ச யானைய அடிப்பதற்காக கொல்லுவதற்காக வரக்கூடிய சிங்கம் போல கதோத்தரியா, உத்தரியம் கூட அவழ்ந்து தெரியாமல் ஓடி வந்தாயே அந்த கிருஷ்ணன் அப்படின்னு மேல வர்ணிக்கிறார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு கதோத்தரியா அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்றா.
ஒரு விசேஷமான ஸ்லோகம். அப்படி தன்னுடைய ஒரு வார்த்தையை உண்மையாக ஆக்கணுங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் சொல்ற, என்னுடைய வார்த்தையை உண்மையாக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய வார்த்தையை நீ கைவிட்டாயே, இப்பேற்பட்ட பக்த பாரதனாக இருக்காயேன்னு ஸ்தோத்திரம் பண்ற மேலே அனுபவிப்போம்.